கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்ல போகிறதோ, அல்லது நிச்சயமாகவே கர்த்தர் என்னோட என்ன பேச இருக்கிறார், என்ன நல்ல வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்ல இருக்கிறார் என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் பிள்ளை பெறாத மலடியை போன்று தனிமரமாய் நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஐயா இதுவரை கற்ப வேதனை படாதவளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை அநாத ஸ்திரியை போல ஆதரவற்றவளாய், தள்ளுண்டவளை போன்று, மனம் நொந்து போன ஸ்திரியை போன்று நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெருக்கம், ஒரு மாற்றம், ஒரு விரிவாக்கம், ஒரு மறுமலர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தேவனுடைய சொந்த ஜனம் நீங்கள். மறந்து விடாதிருங்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள். ஹல்லேலூயா. நன்றாக எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும், நான் தேவனுடைய ஜனம், பரிசுத்த ஜாதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள். ஓ மைட்டி காட், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெயமெடுக்க பிறந்தவர்கள் என்று நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட முடியும். எந்த சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எந்த ஆபத்து வரும், எந்த குறைவு வரும், நஷ்டம் வரும், அல்லது இந்த கடன், இந்த கஷ்டம், இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை எங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் அல்லது எங்களை சுருக்கிவிடும், எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய சொந்த ஜீவிதத்தை, எங்க பைனான்ஸை அழித்துவிடும் என்று யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நீங்கள் தோற்று போவீர்கள் என்று யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நீங்களோ தோற்று போக அல்ல, ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்று விசுவாசியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஐயா, நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியாரும் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எண்ணங்கள் மூலமாக, உங்கள் பேச்சின் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் விசுவாச அறிக்கைகள் மூலமாக உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள். ஓ மைட்டி காட், உன் வாசல்களின் திரைகள் விரிவாகட்டும். ஐயா, உங்கள் பேச்சில, சொல்லில, செயலில, உங்கள் நடவடிக்கையிலே, உங்கள் விசுவாச அறிக்கையிலே உங்கள் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதிருங்கள். உன் கயிறுகளை நீளமாக்கி உங்கள் முளைகளை உறுதிப்படுத்துங்கள். நம்புங்கள். என் சந்ததியார், நான் மாத்திரமல்ல, என் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் உறுதியாய் நம்புங்கள். நான் பயப்பட மாட்டேன். நிச்சயமாய் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்படுவதில்லை, நாண மாட்டேன், நான் லட்சிய அடைவதில்லை. என் வாலிபத்தின் வெட்கத்தை நான் மறந்து என் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதபடி, என் சிருஷ்டிகரே, என் நாயகராய், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவரே என் சிருஷ்டிகராய், என் நாயகராய் இருப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்தர், என் மீட்பராய் இருப்பார். அவரே சர்வ பூமியின் தேவன். ஓ மைட்டி காட், இப்படியாய் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஒரு குறைவும் வரப்போவதில்லை. நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். மைட்டி காட், உங்கள் பெருக்கம் மிகவும் அதிசயமும் அற்புதமுமாயிருக்கும். பிள்ளை பெறாத மலடிகளே, மகிழ்ந்து பாடுவீர்கள். கர்ப்பவேதனை படாதவர்களாய் இருக்கிறவர்கள் கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுவார்கள். ஓ மைட்டி காட், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதை ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நிச்சயமாய் நம்புங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்ல முடியும். இந்த பூமியின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரிவீர்கள்.
பெருகுவீர்கள். ஓ, ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல உங்கள் சந்ததியும் நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் எண்ண முடியாத எண்ணிக்கையிலே மகாபெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவீர்கள். நீங்களோ சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் கொண்டாடுவீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நல்ல வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். இவைகள் கர்த்தரே கொடுக்கிற நல்ல வார்த்தைகள். இது உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவீர்கள். உங்கள் வாசல்களின் திரைகள் விரிவாகும். தடை செய்யாதிருங்கள். ஓ மைட்டி காட், நீங்களும் உங்கள் சந்ததியாரும் நீங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை, மேன்மைகளை, ராஜரீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் பயப்பட போவதில்லை, வெட்கப்படுவதில்லை, நாணம் அடைவதில்லை, லட்சியம் அடைவதில்லை. ஏனென்றால் உங்கள் சிருஷ்டிகரே உங்கள் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலே ஐயா உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமாய் நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் நாணி போகாதபடி, இருக்கிற சூழ்நிலைகளினாலே, சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளினாலே லட்சை அடைந்து போகாதபடி, என் தெய்வமே நீரே நல்ல நாயகராய் கூட இருந்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், ஆளற்றவர்களாய், அனாதைகளாய், திக்கற்றவர்களாய், விதவைகளாய் காணப்படுகிற, தள்ளுண்டவளை போலவும் அனாதை ஸ்திரீயை போலவும் காணப்படுகிற ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னபடியே நல்ல வார்த்தைகள், நீர் சொன்ன நல்ல காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அதை விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். யார் இதற்கு எதிர்மறையாக சொன்னாலும் நீங்கள் குறுகி போவீர்கள், தோற்று போவீர்கள், தொலைந்து போவீர்கள், கடனோடு கடனாய் அழிந்து போவீர்கள். யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நீங்களோ இடம் கொண்டு பெருகுவீர்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். உங்கள் கூடாரத்தின் ஓ வாசல்கள், இலக்கங்கள் ஓ விஸ்தாரமாகும். மாற்றமே இல்லை.